ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகட்டும். எந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அன்பானவர்களே, ஏதோ அந்த இடத்துல நம்முடைய சத்தத்தை கேட்கும் பொழுது சர்வ வல்லவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இங்கே சொல்லுகிறார். அவர் உன் சத்தத்தை கேட்கும் பொழுதே உன்மேல் மனதுருகும்படியாய் சீக்கிரமாய் எழுந்தருளுவார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில அழுகையின் அனுபவங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கிறது. என் வாழ்க்கையில 3 தடவை நான் மிகுந்த மனமுடைந்தவனாய் செபித்திருக்கிறேன். அழுது என் தகப்பனார் மரித்த பொழுது ஒரு கிறிஸ்துமஸ் நாள் என் பிள்ளைகளுக்கு வஸ்திரம் வாங்க, புது ஆடைகளை வாங்க பணம் இல்லாதவனாய் என் தகப்பன் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா என்று அழுதேன். கண்ணீர் வெடித்த கொஞ்ச நேரத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு இரவு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம ஒரு இடத்துல உதவி கேட்க போனேன். கேட்டவர் அந்த இடத்துல இல்லை. வானத்தை பார்த்து அழுது கொண்டு வந்தேன். வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது எங்கள் மேஜையின் மேல் உணவு இருந்தது. நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு சீக்கிரம் இறங்குற தேவன். எனக்கு பல சூழ்நிலைகள் இப்படி என் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். என் கண்ணீர் காய்ந்து போகிறதுக்கு முன்னால பதில் கொடுத்தவர். அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக எழுந்திருப்பார். மனிதர்களுக்கு முன்பதாக போய் அழுகிறதை பார்க்கலாம். உங்கள் தெய்வத்திற்கு முன்பதாக நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்களானால் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். என் தகப்பனே, எங்கள் சத்தத்தை கேட்கிறவர், ஜெப சத்தத்தை கேட்கிறவர், அங்கலாய்ப்பை அறிகிறவர், கண்ணீரை காண்கிறவர், எத்தனை தடவை உதவுவார் இல்லாமல் உதவியற்ற சூழ்நிலையிலே உள்ளம் உடைந்தவர்களாக நாங்கள் அழுதது உண்டு. கண்ணீரை துடைத்தவர். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை மக்களுடைய வாழ்க்கையில் அழுகை இருக்கிறது தெரியாதப்பா. ஆனால் கண்ணீரை துடைப்பீராக. தேவன் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. God bless you, church. Have a blessed day. Amen.